சரி, ஒண்ணு பண்ணலாம். இப்பவே ஒரு ஆட்டோ கூப்பிடுறேன். டாக்டர் போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். கண்ணம்மா, கை குழந்தைய வச்சுட்டு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ப்ளீஸ் துளசி, சொன்னா கேளு. இது பெரிய விஷயம் இல்ல. நீ வேணும்னா உங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மெடிக்கல்ல சொல்லி 2 மாத்திரை வாங்கி கொடு. இப்படி அடம் பிடிக்கிறீங்களே கண்ணம்மா. இப்ப கூட தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. நீ ஒண்ணு பண்ண, கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு தரியா? நான் வேணா ஆவி பிடிச்சு பாக்குறேன். சரி, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். சொல்லு பாரதி, வந்ததுல இருந்து இப்படி அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி? ஏதோ பேசணும்னு சொல்லி தானே வந்த? ஆமா வெண்பா, பேசணும் தான். என் மனசுல நினைக்கிறத பேசுறதுக்கு உன்னை விட்ட வேற யாரு இருக்கா? நீயே சொல்லு. ரொம்ப டென்ஷனா இருந்தனா பாரதி, ஜிங்ஸ் ஏதாவது? நோ, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் சொல்ல வந்தது என்னன்னா, அந்த கண்ணம்மா வீட்டுக்கு வந்திருந்தா. என்னது, கண்ணம்மா வந்தாளா? ஒருவேளை என்ன பத்தி சொல்றதுக்கு தான் வந்திருப்பாளா? அப்படி சொல்லிருந்தா இவன் இப்படி கூலா உட்கார்ந்து பேசிருக்க மாட்டானே. அப்புறம் எதுக்கு தான் வந்திருப்பான்? கண்ணம்மாவா? அவ எதுக்கு பாரதி அங்க வந்தா? அவதான் கோச்சிட்டு போயிட்டாளே. இனிமே அந்த வீட்டு வாசப்படியே மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தானே போனா. இப்ப அவ குழந்தைக்கு இனிஷியல் வேணுமா? அதுக்காக உரிமை போராட்டம் நடத்துறதுக்காக வந்தா. நான் போடி வெள்ளன் சண்டை போட்டு வெளில அனுப்பலான்னு பார்த்தா, வழக்கம் போல என் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி ஒரே பெரிய ரகளை ஆயிடுச்சு. ஷாக்கா இருக்கு பாரதி நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது. அவ உன்னை மட்டும் அவமானப்படுத்தினா உன் வீட்டோட கௌரவத்தையும் சேர்த்துல அசிங்கப்படுத்தினா, அப்புறம் எந்த மூஞ்சி வச்சுட்டு அங்க வந்தா அவ? இது உனக்கு தெரியுது. என் அப்பா அம்மா அகிலன் யாருக்குமே இது தெரியலையே. எல்லாரும் இன்னும் அவளதான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட்டா அவ எதுக்கு வந்தா பாரதி? ஏதாவது முக்கியமான விஷயத்த சொல்ல வந்தாளா? வேற என்ன, ஏற்கனவே வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் டிஎன்ஏ டெஸ்டட்னு படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே விஷயம் தான் இவளும் சொல்றான். நான் டெஸ்ட் எடுக்கணுமா? அந்த புள்ள எனக்கு பிறந்துச்சு நிரூபிக்கணுமா? எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை வெண்பா. அவ மனசாட்சிக்கு கண்டிப்பா அவ தப்பு பண்ணிருக்கான்னு தெரியும்ல. அப்ப எந்த நம்பிக்கையில அவ டெஸ்ட் எடுக்க சொல்றா? ஒரு வீம்புக்கு நான் டெஸ்ட் எடுத்துன்னு வச்சுக்கோ, அவளோட முகத்திர மொத்தமா காலி ஆயிடுன்ற பயம் கொஞ்சம் கூட இல்லாம போயிடுச்சு பாரு. இவனை இப்படி சொல்றான். இவன் பாட்டுக்கு எனக்கு தெரியாம டெஸ்ட் எதுவும் எடுத்துட போறான். தெல்ல தெளிவா ஒரு தப்பு செஞ்சுட்டு நான் செய்யவே இல்லைன்னு சொல்றதுக்கும், இத்தனை பேர் முன்னாடி சவால் விடுறதுக்கும் ஒரு முரட்டு தைரியம் வேணும். அது அவகிட்ட ரொம்ப இருக்கு. ஆனா உண்மை என் பக்கம் இருக்கும்போது நான் எதுக்கு வேணுமா ஒத்துக்கணும்? நீ சொல்றது கரெக்ட் தான் பாரதி. இப்போ டெஸ்ட் எடுக்க ஒத்துக்கிட்டான்னு வச்சுக்கோ, நாளைக்கு ஒவ்வொருத்தருக்கும் சந்தேகம் வரும்போதெல்லாம் நீ டெஸ்ட் எடுக்க முடியுமா சொல்லு? நீ ஒரு ஆம்பளங்கிற மரியாதை கூட யாருக்குமே தெரியலையா? Download Moj.